தனொரு சேனையை போல் வந்தாலும் அஸ்திரங்கள் கொண்டு என் மேலெய்தாலும் கேடகமாய் நீர் இருந்து காத்திடும். எதிர்க்கின்ற சாத்தன் சேனை ஓட்டிடும். ஸ்தோத்திரம் என்றென்றும் என் உள்ளம் சொல்லிடும். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது உம்மை குறித்து நாங்கள் தியானிக்கிற தியானம் இனிமையாக இருக்கும்படி உதவி செய்யும். நீரே எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதில் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். எனக்கு அன்பானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கிறோம். போன இதில் கூட நம்ம கனி கொடுத்தலை குறித்து நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவன் கனி கொடுக்கிற ஒரு செடியாக இருந்தான். அது எப்படியா? நீரூற்று அண்டையிலே கனி கொடுக்கிற ஒரு செடியாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், அந்த நீரூற்று என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய உள்ளத்திலிருந்து பெருகி வருகிற பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓட வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எப்பொழுதுமே அந்த பரிசுத்த ஆவிக்கு பக்கத்திலே நம்ம இருக்கும் பொழுது கனி கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படுவோம். நம்முடைய வாழ்விலும் ஊழியத்திலும் கனி கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்போம். அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் கனியை பறிப்பாங்க, வீட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்களும் கனியை பறிப்பாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எய்த்தியருக்கு அவன் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாறினார். அது மாத்திரமல்ல, அவரை பகைத்தவருடைய சகோதரர்கள், அங்கே பாருங்கள், யாக்கோபுடைய குடும்பத்திற்கு அவர் ஆசீர்வாதமாய் மாறினார். ஏன்? அவரை கொண்டு போய் எகிப்துக்குள்ளே விற்ற இஸ்மவேலருக்கும் அவர்களும் தானியம் வாங்க வந்தார்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் அவன் பிரயோஜனத்தின் மகனாக மாற்றப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய ஆதி நாட்களை பார்க்கும் பொழுது வில்வீரர் அவனை என்ன செய்தார்கள்? அவன் மேல் எய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அம்புகளை எய்தார்கள். இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நோக்கி கூட நம்ம எபேசியரில் வாசிக்கும் பொழுது நாம் அங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க. பிசாசானவன் என்ன செய்கிறான் பாருங்க, தன்னுடைய அக்கினி அஸ்திரங்களை நம்மேல் எய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை குறித்து பார்க்கிறோம் இல்லையா? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? பிசாசானவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அங்கே பாருங்கள், தன்னுடைய அக்கினி அஸ்திரங்களை நம்மேலே என்ன செய்கிறான்? வீசக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டுமா பாருங்கள், விசுவாசம் என்னும் கேடகத்தை கொண்டு அதை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று பாருங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அப்போ இந்த விசுவாசத்தின் கேடகத்தை வச்சு பிசாசானவன் எய்கிற அக்னியாஸ்திரங்களை எல்லாம் நான் ஜெயிக்கணும். பைபிளில் பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கைக்குழு விரோதமாக எத்தனை அக்னியாஸ்திரங்கள் எய்யப்பட்டது. அவருடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? அவனுக்கு விரோதமாய் கிரியை செய்தார்கள். அவன் போய் விற்கப்பட்ட அந்த வீட்டில் இருக்கிற அந்த எஜமானுடைய மனைவி அவன் மேல் வில்லை வீசினதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த யோசேப்பை குறித்து பார்க்கும்பொழுது அவன் கனிதரும் செடி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம எரேமியாவில் வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்லையும், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் நம்ம பார்க்கும் பொழுதும் 3ஆவது வசனத்திலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே என்ன எழுதியிருக்குது அப்படின்னா, அவன் தன் காலத்திலே தன் கனியை தந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாவம் அவனை நோக்கி வந்த பொழுது இச்சை அடக்கம் என்னும் கனி அவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பாருங்க, ஜனங்கள் அவரை நிந்தித்து பாடுபடுத்தி துன்பப்படுத்தின பொழுது அவர் நீண்ட சாந்தமுள்ளவராய் அவர் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாழ்க்கையில நம்ம கனியை வெளிப்படுத்தணும், அதே மாதிரி ஊழியத்திலையும் நம்முடைய கனிகள் வெளிப்பட வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். வேத புஸ்தகத்திலே நம்ம பார்க்கும் பொழுது வில்வீரர் அவன் மேல் எய்தும் அவனை ஜெயிக்க முடியவில்லை. காரணம், அங்கே பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய புயங்கள் யோசேப்போடு கூட இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆமாம், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனாலே அவன் மெய்ப்பனும் கண்மலையுமாய் மாறினான். கிறிஸ்துவை கண்மலை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து பார்க்கும்போது கண்மலையாய் மாறினான்.
தானியம் வாங்க வர்ற யாருக்கும் பார்வோன் சொல்வார், யோசேப்பிடத்தில் போங்கள், அவன் தான் படி அளக்க வேண்டும் என்று சொல்லி. ஸோ இப்போ வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கனி தருகிற ஒரு மரமாய் அவர் என்ன செய்தார், காணப்பட்டார். அவனுக்கு விரோதமாய் வந்த எல்லா அக்கினி ஆஸ்திரங்களும் இயேசுவின் நாமத்தினால், தேவனுடைய நாமத்தினால் தகர்க்கப்பட்டு போனது. பிரியமானவர்களே, எபேசியர் 5:11 பார்க்கிறோம், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு அவர் உடன்படவில்லை. யோசேப்பு உடன்படவில்லை. நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு விரோதமாய் அநேக அக்கினி அஸ்திரங்கள் வீசப்படலாம். நமக்கு விரோதமாய் என்ன செய்யலாம்? வேதனைகள் வீசப்படலாம். உங்களுடைய சொந்த குடும்பத்திலிருந்து உங்களுக்கு வேதனை வரலாம். உங்களுடைய உறவினர் இடத்திலிருந்து உங்களுக்கு வேதனைகள் வரலாம். நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேருந்து அக்கினி அஸ்திரங்கள் உங்களுக்கு விரோதமாய் எய்யப்படலாம். நீங்கள் இருக்கிற சூழ்நிலை அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையை போல நீங்கள் காணப்படலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய முப்பிதாக்களாகிய தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேக்கோ அவர்கள் பாபிலோனில் வாழ்ந்த பொழுது அவர்களுக்கு விரோதமாக எவ்வளோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ அக்கினி அஸ்திரங்கள் வந்தது. அதை போல ஒரு அக்கினி அஸ்திரங்கள் உங்களுக்கு விரோதமாக எய்யப்படலாம். ஆனால் பிரியமானவர்களே, யாக்கோபின் தேவனுடைய கரங்களால் உங்களுடைய கரங்கள் பலப்படுவதாக. இந்த அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் ஆண்டு கொடுத்திருக்கிற விசுவாசம் என்னும் கேடகத்தினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஸோ அப்போ எந்த சூழ்நிலையிலும் நாம் கனி கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். உங்களை கர்த்தர் பலப்படுத்தி தம்முடைய நாம மகிமைக்கென்று உங்களை பயன்படுத்துவதற்கு அவர் எப்படி இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கொலோசியர் 1:9-11 கூட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம கனிகளை தர வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். நற்கிரியைகளாகிய கனிகளை நாம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நற்காரியங்கள் நம்மிடத்திலிருந்து புறப்பட வேண்டும். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வெறுமனை அங்கே பார்த்தீங்கன்னா ஆகாரமும் வஸ்திரமும் கொடுக்கறது மாத்திரமல்ல, கட்டப்பட்டவனுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவர்களாக, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை பண்ணக்கூடியவர்களாக, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடியவர்களாக, நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸோ அப்படிப்பட்ட கிருபைகளை பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு தந்தருளுவாராக. இந்த ஆண்டிலே இன்னும் அநேக நாட்கள் இருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய ஊழியத்திலும் கனி கொடுக்கிற ஒரு ஜீவிதத்தை நீங்கள் செய்யும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். எனவே எந்த சூழ்நிலையும் நீங்கள் கலங்காதீங்க. எந்த நெருக்கமான கட்டங்களில் எப்படிப்பட்ட அக்கினியாஸ்திரங்கள் உங்களுக்கு விரோதமாய், வார்த்தை என்னும் அக்கினியாஸ்திரங்கள் உங்களுக்கு விரோதமாய் வீசப்பட்டாலும், அது மதிலை மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல் வந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் கேடகமாய் இருந்து உங்களை காத்துக்கொள்வார். எனவே அவர் காருண்யம் என்னும் கேடகத்தினால, பல ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் இல்லையா, காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவர் நம்மை மூடிக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அவருடைய காருண்யம் நமக்கு கேடகமாக இருக்கிறது. அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார். எனவே நாம் அந்த கேடகத்துக்குள்ளே நாம் மறைத்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்ற வாக்கின்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை சுகமாய் காத்துக்கொள்வாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய சிறகு நிழலிலே மறைத்து காப்பாராக. நாம குடும்பமாய் கர்த்தருக்கென்று கனி கொடுப்போம், ஊழியத்திலே கனி கொடுப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் இருக்கிற இடங்களில் வெளிப்படுத்துங்கள். ஒருவேளை நீங்கள் கனியற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே நான் கனி கொடுக்கும்படி எனக்கு கிருபை செய்யும், சத்துடைய கிரியைகளை ஜெயித்து நான் கனி கொடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. நீர்தாமே நம்முடைய பிள்ளைகளை தொடும், அவர்கள் கனி கொடுக்கிற ஒரு ஜீவிதத்தை நடத்த கர்த்தர் கிருபை தாரும். வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அவர்கள் கனி கொடுக்க கர்த்தர் கிருபை தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கலங்காமல், பின்னிட்டு திரும்பாமல் முன்னேறி செல்லத்தக்கதாக let them move forward in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் முன்னேறி செல்லத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தந்தருளும்படிக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால் மறைத்து காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகள் மகிமைப்படுத்த உதவி செய்யும். கானம், துதி, வல்லமைகளை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மெய்யாகவே இந்த மாலை வேளையில் ஆண்டவராய் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நீங்கள் ஓடுங்கள். God bless you all.